தற்பொழுது வரவேற்புரை நிகழ்த்த சிவகங்கை மைய ஆச்சாரியா திரு சிவசங்கர் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நிறுவனர் ஐயா அவர்களை உங்களுடைய பரத்த கலதோஷத்திற்கிடையே வருக வருக என்று சிவகங்கை மையத்தின் சார்பில் அழைக்கிறோம். ராம கணேசன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். ரகுராமன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பழனியப்பன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸ்ரீராம ஜெயந்தி தினத்தில் ஸ்ரீராமனையும் அவரது குடும்பத்தாரையும் சிந்திக்க வைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. சற்று நேரத்தில் ஜோதிட கருத்தரங்கம் துவங்க இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக கிரிதரன் சண்முகம் மாணவர் வியாசர்பாடி உங்களுடைய பரத்த கலதோஷத்திற்கு இடையில் கிரிதரன் சண்முகம், செல்வ வளம் தரும் சந்திரன் சுக்கிரன் ஜோதிட ஆச்சாரியா எஸ் பழனிராஜ் சக்கரவர்த்தி திருவான்மியூர் மைய ஆச்சாரியா, வக்ர கிரகங்கள் தரும் பலன்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக ஜோதிட ஆச்சாரியா சி அறிவழகன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வம்ச விருத்தி தரும் ஆத்மகாரகன் என்ற தலைப்பில் பேசுவதற்காக ஜோதிட ஆச்சாரியா திருமதி எம் ரேவதி தாராபுரம் ஐயா ஆச்சாரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குருவும் அறவும் தோஷமும் தீர்வும் ஜோதிட ஆச்சாரியா திரு வெற்றிவேல் சீனிவாசன் ஐயா விருதுநகர் மையம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்வில் பாவகங்களின் பங்கு என்ற தலைப்பில் பேசுவதற்காக அரங்கத்தில் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆச்சாரியா திரு சிவராம கணேசன் ஐயா அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கிடையே அழைக்கிறோம். சண்முகம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கருத்தரங்கம் என்பது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு ஆச்சாரியார் பேச வராங்கன்னும் பொழுது அவங்க அதுக்கோசரம் கிட்டத்தட்ட பல வருட உழைப்பை கொடுத்து ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். ஜோதிடத்தில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எப்பொழுதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் உதவும். அதனால் பேசக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இந்த செல்ஃபோன்களில் எல்லாம் மௌனத்தில் போட்டு அப்படி பேசணுன்றவங்க மேலே போயிடுங்க இல்லையா. அந்த செல்ஃபோன் கூடயே இருக்கிறவங்கெல்லாம் மேலே தான் இருக்கணும். டைம் ஆகிடுச்சுன்ற வேலையெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. அதனால் பிரம்ம முகூர்த்தம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக தான் அவங்க ஆச்சாரியா கீழே உட்காந்து தன்னுடைய மாணவன் பேசுவதை ரசிக்கணுன்றதுக்கோசரம் மாணவரை மேடை ஏற்றி அழகு பார்த்த வியாசர்பாடி மைய ஆச்சாரியாவும் ஆகிறார்கள். சாதாரணமான விஷயம். பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லையா. இந்த பிரம்மான்றவர் என்ன பண்றார்? நம்மெல்லாம் பிரம்ம லிபியை படிக்கிறவங்க தான். சாஸ்திரம் நம்ம எல்லாம் எதை படிக்கிறோம்? பிரம்மா எழுதுகிற எழுத்தை படிப்பவர். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியது பிரம்மம். இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய காலத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த அல்ஃபா பீட்டா தீட்டா ரேஸில் அல்ஃபா லெவல் ஆஃப் மைண்ட் ஸ்டேட்டஸுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவராசிக்கும் போகுது. இந்த பிரம்ம விதமான ஜீவராசிகளுக்கும் விழிப்பு நிலை வரும்.
நாய் பேயிலிருந்து மனிதன்லேருந்து எல்லாருக்கும் அந்த நேரத்தில் ஒரு விழிப்பு நிலைன்றது வரும். நம்ம விழிச்சிட்டு திரும்பி படுத்துருவோம். அப்போ உலகத்தில் வெற்றியாளர்கள் அந்த நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி, நீங்கள் எந்திரிச்சு மந்திரம் சொல்கிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ இல்லைன்னாலும் கூட நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஆராய்ச்சியாளர்களை என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிரியேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா மனிதர்கள்கிட்ட இருக்கு. அப்போ இந்த மனிதர்கள் மனிதத்துவம் வாய்ந்த பிரணவ மந்திரம்ன்றது பிராணனுக்கு பிராணன் சொல்றது என்னன்னா நம்மளுடைய மூச்சுக்காற்று புரியுங்களா? அதுதான் பிரணவம். பிராணனை காப்பாற்றி கொண்டு போகிறது தான் பிரணவம். பிராணனை காப்பாற்றி கொண்டு போவது தான் பிரணவம். அந்த என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, காலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் என்றுமே வெற்றியாளர்கள் தான். மிகச்சிறந்த ஒரு உரை. அந்த நேரத்தில் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் நிறைய வரும், நிறைய வரக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தை அவசியம் பயன்படுத்தணும். அப்போ அதை அவசியம் பயன்படுத்தணுன்றதுக்கோசரம்தான் நிறைய பெரிய விஷயங்களை சொன்னால் எல்லாருக்கும் தெரியாதுன்றதுனால இல்லையா, எப்படியாவது அவனை வெளியில் வரைக்கணும் இல்லையா. இந்த அம்மா எந்நேரமும் வீட்டுக்குள்ளே இருக்குது, காலையில் எந்திரிச்சு வாசலுக்கு வா, தண்ணி தெளி, கோலம் போடு, பிரபஞ்சத்தோடு என்ன இல்லையா. நீ வெளியில் வந்தீங்கன்னா உன்னுடைய அந்த மூளையோட அண்டத்தோட இந்த பிண்டமும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிடும். அதற்கோசரம் சில வாழ்வியல் முறைகளையும் நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு உரை. ஆரம்பத்திலேயே கிரியேஷனை பற்றி பிரம்ம முகூர்த்தம்ன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து பேசின கிரிதரன் சண்முகம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார்பாக நிறுவனர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. வெற்றியை குறிக்கக்கூடிய வாகை மாலை சிவராம கணேசன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். வாங்க 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 வாங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சிவகங்கை மையத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து அவங்கள்ட்ட முழுமையாக தமிழ்நாட்டின் தலைநகரத்திலிருந்து தான் 2 பேர் வந்திருக்கீங்க. அவங்ககிட்ட என்னால் உயர்நிலையும் அவங்க பேசுனது பாருங்க, பிரம்ம முகூர்த்தம். அவங்க ஆச்சாரியர் பாருங்க, மீனா கந்தன் இல்லையா. மீனுன்னா மீனராசின்னு அர்த்தம். பக்தியால் தான் மக்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்க முடியும். அந்த வகையில் செல்வ வளம் தரும் சந்திரன் சுக்கிரன் திருவான்மியூர் மைய ஆச்சாரியா எஸ் பழனிராஜ் சக்கரவர்த்தி ஐயா அவங்க ஒரு சிறப்பான உரையை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஒரு வீட்டினுடைய செல்வ வளம் என்பதே அந்த வீட்டினுடைய பெண்கள் தான். அதனால தான் அந்த வீட்டுக்கு கிரகம்னு பேர் வருது. அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு கிரகஸ்தன்ற பேர் வருது. அந்த கிரகங்களை தன் வயப்படுத்தியவன்னு அர்த்தம். அந்த கால வாழ்வியல்ல மக்கள் ரொம்ப சுபிக்ஷமாக மனித தன்மையோட நிறைவான மனதோட இருந்தாங்கன்னா அந்த சமையல் அறை என்பது போற்றி பாதுகாக்கப்பட்டது. போற்றி பாதுகாத்து ரொம்ப
ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா சாணம் போட்டு மொழுகி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அப்புறம் வந்து அந்த சமையல் செய்யக்கூடியது. அடுப்பு என்பது பரணி நட்சத்திரம், அடுப்பு என்பது பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த அடுப்பில் திறந்தே இருக்காது எப்பயுமே. அந்த அடுப்புக்கு மேலே ஒரு பாத்திரம் எப்பயுமே வச்சுருப்பாங்க. அது என்னென்னா சைக்காலஜிக்கலாக அந்த அடுப்பை இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஓப்பனாக விடலை. அந்த ஃபயர் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட அந்த ஃபயர் என்பது கரெக்டாக அவங்க லெவலில் இருந்துச்சு. அப்போ அங்கே அந்த உணர்வோடு சமைச்சு பரிமாறிய அம்மாவும் தாரமும் அந்த குடும்பத்தினுடைய முழுமையான கட்டுப்பாடுகளை அவர்களுக்குள் வைத்திருந்தார்கள். அந்த நிர்வாகம் என்பதை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அந்த குடும்பமும் அப்போது இப்போ நமக்கெல்லாம் யார் உணவு கொடுக்குறாங்க? மேக்சிமம் இந்த ஜொமேட்டோ தான் கொடுக்குறான் இல்லையா? அதனால் அவன் நல்லா இருக்கான் இல்லையா? அவன் ஃபுட்டை காசுக்கு கொடுத்தாலும் சரி, எதுவாக கொடுத்தாலும் சரி இல்லைங்களா, அவன் எடுத்தாந்து கொடுக்குறான் இல்லையா? உணவு ஒரு கை கொடுக்குது, ஒரு கை வாங்குது. கொடுக்குற கை மேலே இருக்குது, வாங்குகிற கை கீழே இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தேய்மானம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் தெரியுங்களா? அந்த குடும்பத்திலேருந்து ரன்னபி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கும். நான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறது பொண்ணாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். த்ரோவே மாதிரி ரன் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த சந்திரன்னும் போது நீர், அந்த நீரினுடைய தன்மை தான் நம்ம திடீர்னு எடுத்து அதை செல்வ வளத்துக்கு கொண்டு வரும். அப்போ அந்த வீடுகளில் வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு சிங்கை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய சிங்கை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வாழ்வியல் முறை, நீங்கள் பொற்கோயிலுக்கு போய் பாருங்கள், 4ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. சுக்கிரன் அங்கே உச்சம் பெறுறார். அவங்க ஒரு பொற்கோயிலை அமைத்து அந்த ஒரு கட்டுப்பாடோடு கூடிய வாழ்வியல் முறை, அந்த முறையை அமைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த அடுப்புக்கு கிச்சன் அடுப்பு எப்பயுமே திறந்துருக்கும். மேக்ஸிமம் நான் நிறைய வீடுகளில் பார்க்குறோம், இந்த பார்க்க போனோம்னா அந்த அடுப்பு ஓப்பனாகவே இருக்கும். அடுப்பு எப்பயுமே திறந்துருக்கக்கூடாது. அது மேலே ஒரு எம்டி வெசில்ஸாவது வைக்கணும். அதே மாதிரி பாருங்கள், அந்த ஃபுட்டை 100% க்ளீன் பண்ணிவிடுவாங்க. க்ளீன் பண்ணி மீதியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த வாரத்துக்கு எடுத்து வைப்பாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் 4 சாப்பாடை போட்டாவது தண்ணி ஊற்றி அந்த இடத்துல வைப்பாங்க. ஏன்னா அது சந்திரன் திதி இயங்கக்கூடிய இடம், அக்னியினுடைய சொரூபமாக இருக்கிறதுனால ஒரு 4 சாப்பாடாவது அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஜீவனத்துக்கு குறையில்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி பாருங்கள், அந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எண்ணெய் பாட்டிலெல்லாம் வச்சுருப்பாங்க, எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இல்லையா? என்ன கிரகம், என்னென்ன கிரகம், என்ன கிரகம், என்ன கிரகம் இல்லையா? அப்போ ஒரு அக்னிக்கு பக்கத்துலேயே அதை வச்சுக்கிட்டு புழங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு இல்லத்து அரசி, மனைவி இல்லை, இல்லத்து அரசி ஒரு ராஜாங்கத்தை நடத்தக்கூடியவள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த இரவு நேரத்தில் அந்த கிச்சன் டாப்னு சொல்லக்கூடியது ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் பெரிய பணக்காரர்களுடைய வீட்டில் போய் பாருங்கள், நீங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கும், டேபிள் டாப்பெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். வாழ்வியல் முறை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனது தான், நம்ம அதை கடைபிடிக்கலை. அவங்க ஐயா சொன்ன மாதிரி
அந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய இடத்துல தான் நம்ம அந்த சந்திரனுடைய அரிசி மாவில் தீபம் போட்டு வழிபடுறோம். மாவிளக்கு போட்டு வழிபடுறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 4 வேலை செஞ்சதுன்னா 10 வேலை செய்யும், 7 வேலை செஞ்சதுன்னா 1 வேலை செய்யும். அப்போ அந்த 7ஆவது மாதம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அந்த சந்திரனுக்குரிய அன்னத்தினால் அபிஷேகம் செய்கிறதும். அன்னம் பரபிரம்மம். ஒவ்வொரு அன்னமுமே ஒரு லிங்க ஸ்வரூபம். அது ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை பரிமாறியிருக்காங்க. இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளை கலர் சந்திரன் மில்க் ஒயிட்டாகவும் இருக்கலாம் அல்லது சில்க் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சந்திரன் சுக்கிரனை குறிப்பிடக்கூடியது. இதை போடக்கூடியவங்களுடைய மனநிலையும் வாழ்வியல் முறையும் பாருங்கள் இல்லையா? ஜாப்பு கூட என்ன சொல்கிறாங்க? ஒயிட் கலர் ஜாப்புன்னு தான் சொல்கிறாங்க, ரெட் கலர் ஜாப்பு, ப்ளூ கலர் ஜாப்புன்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? நம்ம நாட்டில் நிறைய இந்த வெள்ளை கலர் போட்டிருக்கிற அரசியல்வாதி தாங்க மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? ஓகே. வக்ர கிரகங்கள் தரும் பலன்கள் என்ற தலைப்பில் பேசிய திரு ஜோதிட ஆச்சாரியா ஸ்ரீ அறிவழகன் ஐயா அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய புத்தகத்தின் வரவைகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். வம்ச விருத்தி தரும் ஆத்மகாரகன் என்ற தலைப்பில் பேசுவதற்காக ஜோதிட ஆச்சாரியா திருமதி எம் ரேவதி தாராபுரம் ஐயா ஆச்சாரியா அவர்களை பேசுமாறு உங்களுடைய கரகோஷத்திற்கு இடையில் அழைக்கிறேன். குலம் விளங்குவதற்கு சுயகுல தென்றல் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜெயந்தி நாள். இன்னைக்கு காலையில் நீங்கள் முதல்ல கேட்ட ஸ்லோகம் சூரிய மண்டல ஸ்லோகம். இன்னைக்கு காலையில் இங்கே ஹாலில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் ஸ்லோகமே சூரிய மண்டல ஸ்லோகம். அதை தொடர்ந்து வந்தது குரு ஸ்லோகமும் என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகங்கள். ஒரு ஆத்மாவினுடைய பயணம் அது பிறப்பாலும் சரி இறப்பாலும் சரி, அது சூரிய மண்டலத்தை சென்று சேரும் பொழுது அது மோட்ச பிராப்தி அல்லது முக்தி என்ற ஒரு நிலையை அடைகிறது. அந்த உயிர் திரும்பியும் உடல் எடுத்துச்சுன்னா சந்திர மண்டலத்தை சென்று சேர்ந்துச்சுன்னா திரும்ப 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 இந்த பிறப்பு என்ற ஒரு விஷயத்தை அது நம்ம கொடுக்குது. அதனால தான் நம்ம அந்த கொடுக்கக்கூடிய திதிகளை கூட சூரியனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இந்த உச்சம் ஆட்சின்னு ஒன்று பேசினாங்க. எல்லா கிரகங்களுமே முதல் சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடத்துலையே தன்னுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை வச்சிருக்கிறான். குரு உச்சம் பெறக்கூடிய இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தை வச்சிருக்கான். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரோகிணியை வச்சிருக்கிறாங்க. செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இடத்துல அவிட்ட நட்சத்திரத்தை வச்சிருப்பாங்க. இந்த பால் இனங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் மட்டும்தான் ஆண் வீட்டில் உச்சமாகும். அந்த 2 கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா மகன் உறவு என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனும் சனீஸ்வர பகவான் மட்டும்தான் இந்த ஆண் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு குலத்தை கர்மத்தில் இருந்து கடை தேற்றுகின்றான் என்ற ஒரு விஷயத்தை அங்கே ரொம்ப சூட்சுமமாக வச்சுருப்பாங்க. இந்த புதன், சனி, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களை உச்சமாகக்கூடிய இடத்த எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அவனுடைய நட்சத்திரமே இருக்காது. புதன் கன்னியில் உச்சமாகிறாரு, சனி துலாமில் உச்சமாகிறாரு இல்லையா? அதே மாதிரி சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நட்சத்திரமே அங்கே இருக்காது. அப்போ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன்
ஒரு மனிதனுடைய வீரியம் சொல்லக்கூடிய இந்த ராஜாக்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இருந்துச்சு அது. அந்த ராஜாக்கள் எப்பயுமே ராஜாக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, மிகச்சிறந்த விஷயத்தை யார் கொடுக்குறானோ அவனை காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை அடுத்தவன்கிட்ட போய் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் நல்ல விஷயத்தை ஒரு சிறந்த விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டு அந்த மனிதரை காலி பண்ணி விட்டுருவாங்க. அது அவர் அந்த ஒரு சத்திரிய பாரம்பரியத்தினுடைய ஒரு சிறப்பு அது. அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை நாம் படிக்கிறோம்னா நம்மளை விட பாக்கியம் செய்தவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த இந்த சாஸ்திரம் படித்தவனுக்கு சாப்பாட்டுக்கு குறை இல்லைன்றாங்க. சாஸ்திரம் படித்தவனுக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எதை கற்றவன்? இந்த அண்டத்தை கற்றவன், இந்த பிண்டத்தை உணர்ந்தவன். அப்போ இந்த அண்டத்து பிண்ட ரகசியத்தை தெரிந்தவனுக்கு எங்கே போனாலும் சாப்பாடு. அதை நம்ம தான் ஃபீல் பண்ணுறதில்ல, எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த சாஸ்திரம் எல்லாருக்குமே கிடைக்காது. உலகத்தில் இந்த கலியுகத்தில் எல்லாம் வேறு வேறு திசையில் வேறு வேறு மார்க்கத்தில் வேறு வேறு விதமாக பறந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி பறந்துக்கிட்டு இருக்கக்கூடியவனை பார்த்து நாம் சிரிச்சுக்கிட்டு தான் போகணும். உன்னுடைய பறக்கிறது எதுக்கு பறக்கிறன்றது எனக்கு தெரியும் இல்லையா? சில விஷயங்களை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அதுவே நமக்கு ஏக காலத்தில் எந்த ஒரு சாஸ்திரம் கேட்பவனையும் சொல்பவனையும் ஆத்மார்த்தமாக திருப்தி செய்கிறதோ அதுவே மிக உயரிய சாஸ்திரம்ன்றாங்க சாஸ்திரத்தில். அப்போ கேட்குறவனையும் சந்தோஷப்படுத்துது இல்லையா? நான் சொன்ன இது, அவங்க அந்த கோயிலுக்கு போனாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க நல்லா இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபீல் பண்ணும்பொழுது, புரியுதுங்களா, ஆகும்பொழுது நம்மளுடைய வம்சம் இருக்கு இல்லைங்களா, அற்புதமாக விருத்தியாகும். புரியுங்களா? இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஏன்னா நம்மளும் கொஞ்சம் கர்மாவை செஞ்சுட்டு தானே வந்திருக்கோம். புரியுங்களா? கிடைத்ததற்கு அரிய ஒரு கலை, மறந்து விடாதீர்கள். புரியுங்களா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் பொழுது அதை விட்டு விலகி இருந்தும் விடாதீர்கள். நான் நிறைய பேரை பார்க்குறேன், படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு அப்புறம் அதை விட்டு விலகும்பொழுது ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. இது புலி மேலே சவாரி பண்ணுற ஒரு கலை. நீங்கள் புலியை விட்டு இறங்கவும் முடியாது, எஸ்கேப் ஆகவும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. புரியுங்களா? ஏன்னா உலகிற்கு வழிகாட்ட பிறந்த சூரிய மண்டலத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் என்ன கூறி அடுத்ததாக குருவும் அறவும் தோஷமும் தீர்வும் ஜோதிட ஆச்சாரியா திரு வெற்றிவேல் சீனிவாசன், விருதுநகர் மையம். அறவின் தோஷத்தை குரு போக்குவார். இந்த நாகர்கோயிலுக்கு ராகு கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொன்னது அவருடைய சொந்த கருத்து. புரியுதுங்களா? இங்கு போகாதீங்கன்னுன்றது உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும். எது நல்லது என்பதை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி தான் வாய்ப்புகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா கால சக்கரமே அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறது. ராகுனுடைய நட்சத்திரத்தை தொடர்ந்து தான் குருவனுடைய நட்சத்திரங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது எல்லாமே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, காமத்தினால் நீ மோட்சத்தை அடையலாண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சூட்சத்தை, உலகியல் இன்பத்தை அனுபவித்து என்ன இச்சைக்கு நீ இங்கே பிறந்தியோ அந்த இச்சையை நீ அனுபவித்து மோட்சத்தினுடைய பிராப்தியை நீ அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேண்டுகோள், இங்கே இந்த டம்ளர் வாங்கிட்டு இருந்தார் இல்லையா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கேப் போட்டுட்டு இருந்தார்ல ஒருத்தர், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கேப் போட்டுக்கிட்டு இருந்தார். ஐயா நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க. இந்த நீர்மோர் எங்கள் கொங்கு மண்டல தங்கங்கள் செஞ்சுது, அது பனி. இவர் செஞ்சதுக்கு பேர் சேவைன்னு பேர். இவர் செஞ்சதுக்கு பேர் சேவைன்னு பேர்.
ஏன்னா அவருக்கு யாருமே சொல்லலை இதெல்லாம் செய்யுங்கன்னு நான் இவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். வாங்க ரகுராமன் ஐயா, இவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவர் தானாகவே முன்வந்து இந்த உலகத்தில் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார். மாசுகளை அகற்றுவதற்கு ஒரு சில மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. பாருங்க, அவர் முன்னாடி வாங்க ஐயா. ஒயிட் அண்ட் ஒயிட். உங்கள் பேர் என்ன? அவர் உண்மையிலே அவர் பேர் ராஜாவாம். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கார் பாருங்க. இதுதான் தாய் உள்ளம் என்பது. அவரை இந்த மாதிரி செயல் சமுதாயத்தில் செய்கிறவங்களை தயவுசெய்து பாராட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. அது என்னவோ எனக்கு செய்யணும்னு தோணுச்சு. அதனால் அவரை கௌரவிக்கும்படி எங்கள் நிர்வாகத்தை சார்ந்த ஏன்னா சொல்லி செய்யறதில்ல சேவை என்பது. சேவை என்பது தானாகவே முன்வந்து செய்வது. இந்த சமூகம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும், இந்த பூமி மாசடையக்கூடாது என்பது மாசற்ற உள்ளங்களில் மட்டும்தான் அந்த மனித தன்மை என்பது தோன்றும். அதனால் ராஜா ஐயா அவர்களுக்கு ஓகேங்க. ஓகே, மாலை உங்களுக்கு, மாலை உங்களுக்கு. ஓகேங்க. ஓகே, அடுத்ததாக மனித வாழ்வியலில் பாவகங்களின் பங்கு ஜோதிட ஆச்சாரியா திரு சிவராம கணேசன், மதுரை மையம். இன்னைக்கு 5 கிரகங்கள் குருவினுடைய சாரம். 5 கிரகங்கள் குருவினுடைய சாரத்தில் இருக்கு. 2 கிரகங்கள் எல்லா கிரகத்தையும் அள்ளிட்டாங்க. பூரட்டாதி. சிவராம கணேசன் பேசுறீங்க. நம்முடைய காசியில கங்கை போகுது. காசியில வெறும் கங்கை தான். சிவனுடைய கங்கை என்றது என்னன்னா, சிவன் சிரசுல வச்சிட்டு இருக்கிற கங்கைக்கு பேரு சிவகங்கைன்னு பேர். சிவன் தன்னுடைய சிரசுல தாங்கி இருக்கக்கூடிய கங்கைக்கு பேரு தான் சிவகங்கைன்னு பேர். காசியை விட ரொம்ப சக்தியான ஸ்தலம். அதனால தான் இங்கே முழுமையாக சிவன் பகவானுடைய ஆளுமை நிறைந்த இடம்னு பேர். எல்லா கோயிலையும் குளம் இருக்கும் பாருங்க. இங்கே எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அந்த சிவனுடைய கங்கையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் இங்கே இருக்கும். சிரசில் வச்சு கங்கையை தாங்கிட்டு இருக்கக்கூடிய இடம் நடத்தும். அதை பற்றி அழகாக சிவராம கணேசன் ஐயா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் தன்னலம் பாராதவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆச்சாரியர்களுடைய மரியாதை செய்யக்கூடிய நேரத்தில் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்களையே ஊக்குவிக்கிறார்கள். ஆச்சாரியர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாம் அமைதி காக்குறீங்க. எல்லா மாணவர்களுமே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. இந்த சைடில் இருந்து தான் கைத்தட்டலே வருது. உயர்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறக்காம வந்து மேடை ஏறி அந்த குடும்பத்தினர் அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தை கௌரவிப்பதற்கும் இந்த குழந்தை மென்மேலும் பல சாதனைகள் புரிவதற்கும் இவங்க குடும்பத்தாருக்கு உங்களுடைய அன்பான கரகோஷத்தால் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ஏன்னா அவங்க இதை செய்யணும்னு வந்திருக்காங்க. அவங்க பட்டமெல்லாம் வாங்கி படித்து முடிச்சிட்டாங்க. அவங்க முடிச்சு 5 years ஆயிடுச்சா? பேத்தி அவங்க சென்னை மயிலாப்பூர் மையத்தை சார்ந்தவர்கள். அவங்களுடைய திருவுருவ படத்தை நிறுவனர் அவர்களுக்கு அளிக்கிறார். மடிராமா மிக்க மகிழ்ச்சிம்மா. உண்மையாக இருந்து இந்த மிக சிறப்பான ஒரு பணியை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க.